மனித உரிமைகள் பேரவையின் அடிப்படையற்ற முயற்சியை நிராகரிப்பதாக அரசாங்கம் தெரிவிப்பு. இலங்கையின் பலவீனமான ராஜதந்திர உறவே தோல்விக்கு காரணம். சஜித் பிரேமதாச காட்டம். குற்றவாளி ஒருவரை ஜெனீவா பிரதிநிதியாக நியமித்துமையே தோல்விக்கு காரணம். பாட்டில் சம்பிக்க சாடல். ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசி ஏற்றுமதி தற்காலிக இடைநிறுத்தம். புகழ்பெற்ற இந்திய உணவுகளோடு கொழும்பு மட்டக்குழி ஸ்ரீ விஹார் பியோர் வெஜிடேரியன் ஹோட்டல். காலை முதல் இரவு வரை முழு குடும்பத்தினருக்கும் ஏற்ற விதத்தில் வட இந்திய மற்றும் தென்னிந்திய சைவ உணவு வகைகள். நீங்கள் தெரிவு செய்யும் ஸ்ரீ விஹாரின் ருசியான உணவுகள் உங்கள் இல்லத்திற்கே தேடி வரும். அத்துடன் நீங்கள் ஸ்மார்ட் கார்டிலும் உங்கள் கட்டணத்தை செலுத்தி மகிழ்ச்சியாக உண்டு மகிழ மட்டக்குழி ஸ்ரீ விஹாருக்கு வாருங்கள். ஸ்ரீ விஹார் இலக்கம் 72 விஸ்ட்வேக் வீதி மட்டக்குழி. உடன் அழையுங்கள் 0112-525-058. இலங்கையின் உள் விவகாரங்களில் அடிப்படையின்றி தலையிடுவதற்கு மனித உரிமைகள் பேரவை மேற்கொள்ளும் முயற்சியை நிராகரிப்பதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை 2 தொகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று தமிழீழ விடுதலை புலிகளுடனான மோதலின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பானது. மற்றையது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி தொடர்பான விமர்சனங்களாக உள்ளன. ஒரு நாட்டின் உள் விவகாரம் தொடர்பாக மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானங்களை மேற்கொள்வதோ அதனை வெளியிடுவதோ ஒழுங்குமுறை அல்ல. இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஸ்தம்பிக்க செய்யும் வகையில் அதில் உள்ளடக்கங்கள் இருப்பதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். அதேவேளை இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்கி நட்பு நாடுகளும் வாக்களித்துள்ளமையானது தற்போதைய அரசாங்கத்தின் பிழையான வெளிநாட்டு கொள்கையே காரணம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். நாவலையில் இடம்பெற்ற கட்சியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இனவாதம், மதவாதம், சுதந்திர ஊடகங்கள் மீதான அழுத்தம் மற்றும் அடிப்படைவாத செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் அனுசரணை வழங்கியமையே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பல நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டினுள் அமைதியின்மையையும் மகிழ்ச்சியின்மையையும் இல்லாதொழித்து மக்களிடையே இருந்த நல்லிணக்கத்தை சீர்குலைத்தமையின் பிரதிபலன்தான் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு தோல்வி ஏற்பட்டது. எனினும் தீர்மானம் வெற்றி பெற்று இலங்கைக்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தமையிட்டு நாங்கள் கவலையடைகின்றோம். ஏனென்றால் நாங்கள் புறங்கூறும் அரசியல் மேற்கொள்பவர்கள் அல்ல. நாங்கள் சர்வதேச அமைப்புகளுக்கு சென்று அவதூறுகளை கூறி அரசாங்கத்தை கவிழ்க்க விரும்பவில்லை. எனினும் தங்களின் தவறால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துவது அநீதியான செயலாகும். உங்கள் இயலாமை மற்றும் திறமையற்ற தன்மையை முழு நாட்டுக்கும் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். அதேவேளை உள்நாட்டில் சிங்கள பௌத்த ராஜ்யம் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக மார்த்தட்டிக் கொள்கின்றீர்கள். ஆனால் சர்வதேசத்திடம் சென்று பல் கலாசாரம், பல சமூகங்கள், ஏனைய மதத்தவர்களோடு நல்லிணக்கம் பெறுகிறோம் என்று இரட்டை கொள்கையோடு பேசுகின்றீர்கள். உள்நாட்டில் 13ஆம் திருத்தம், வெளிநாடுகளில் 13+, இதுதான் அரசாங்கத்தின் கொள்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இலங்கை ஏன் தோல்வியடைந்தது என்பதற்கான காரணத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சம்பிக்க ரணவக்க வெளியிட்டுள்ளார். இதன்படி மனித உரிமை மீறல் தொடர்பாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட CA சந்திர பிரேமவை ஜெனீவாவிற்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக நியமித்தமையே அதற்கான காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறியமையும் தோல்விக்கு காரணமாக அமைந்ததென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2009ஆம் ஆண்டு காலத்தில் இலங்கை ஜெனீவாவில் வெற்றி பெற்றதாகவும் இந்தியா முழு ஆதரவு வழங்கியதால் அந்த வெற்றியை அடைய முடிந்ததாகவும் சுட்டிக்காட்டிய சம்பிக்க ரணவக்க, இந்தியாவுக்கு உறுதி வழங்கிய 13வது திருத்த சட்டத்தை செயற்படுத்தி போலீஸ் காணி அதிகாரங்களோடு 13+ தருவதாக கூறிய உறுதியையும் நிறைவேற்ற தவறியதால் இந்தியா இம்முறை ஆதரவு அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 87-89ஆம் ஆண்டு கால பகுதிகளில் வன்முறை பயங்கரவாத குழு ஒன்றை வழிநடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபரை ஜெனீவாவுக்கான நிரந்தர பிரதிநிதியாக நியமித்தமையினால் அவருக்கு ஆதரவு வழங்க எந்த ஒரு நாடும் முன்வராமல் போனது என்றும் பாட்டில் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எனவே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே ஜெனீவாவில் இலங்கைக்கு தோல்வி கிடைத்தது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உள்நாட்டில் தடுப்பூசி கேள்வி அதிகரித்துள்ளதால் ஆக்ஸ்போர்ட் AstraZeneca COVID-19 தடுப்பூசிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் பணிகளை இந்தியா தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது.
எவ்வாறாயினும் இலங்கைக்கு தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என இந்தியா உறுதியளித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கைக்கு ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனேகா கோவிட்-19 தடுப்பூசியில் 5 லட்சம் மருந்து குப்பிகள் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே நேற்றைய தினம் கோவிட் தொற்றுக்குள்ளாகி 2 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 554 அதிகரித்துள்ளது. அதேவேளை இன்றைய தினம் 253 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதாக வைரஸ் தொற்று தடுப்புக்கான தேசிய மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கொழும்பு மாவட்டத்தில் 53 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 42 பேரும், யாழ்ப்பாணத்தில் 38 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது தவிர 2வது அலையின் போது கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 91,018 ஆக அதிகரித்துள்ளது. பிரதேச அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தில் ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களும் முன்னணியில் இருந்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். கிராமிய மக்களுக்கு அபிவிருத்தியின் நன்மைகளை விரைவாக பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். இந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஒருபோதும் தாமதப்படுத்த முடியாது என்பதுடன் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் கண்காணிக்கும் பொறுப்பு ஆளுநர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒப்படைக்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சில திட்டங்களுக்கு நிதி ஏற்பாடுகள் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் அவை செயற்படுத்தப்படாது உள்ளன. சில திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. இதற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுக்காக அரசாங்கம் பெருமளவு வட்டியை செலுத்தி வருகின்றது. இதனையிட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீதும் அதிகாரிகளின் மீதும் குற்றம் சுமத்துகின்றார்கள். மக்களின் தேவைகளையும் அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதையும் விளங்கி அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நிதி ஏற்பாடுகள் ஒதுக்கப்பட்டு இதுவரையில் ஆரம்பிக்கப்படாதுள்ள மற்றும் இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் விரைவாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகரில் மரக்கறி சந்தை தொகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மரக்கறி சந்தை தொகுதியில் எழுமாறாக 60 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் இதில் 9 வியாபாரிகளுக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். தனது மனைவியை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்து உடலுக்கு தீமூட்டிய கணவன் அதே தீயில் தானும் குதித்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று கண்டி கம்பளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கம்பளை அங்குருமல்ல பகுதியில் இன்று காலை 9:45 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த தம்பதியினர் ஒரே காணியில் வெவ்வேறாக வீடமைத்து வசித்து வந்த நிலையில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக கணவன் தனது மனைவியை கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த பெண் 57 வயதானவர் எனவும் உயிரிழந்த ஆண் 68 வயதானவர் எனவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவராலும் விவாகரத்து தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட 72 நீதிபதிகளுக்கு இடமாற்றம் வழங்க நீதிமன்ற சேவைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. வருடாந்த இடமாற்றத்தின் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கொழும்பு முதன்மை நீதிமன்ற பதில் நீதவான் RMSP சந்திரசிறி கொழும்பு பிரதான நீதிவானாக நியமிக்கப்பட்டுள்ளார். வருடாந்த இடமாற்றம் தொடர்பில் இன்று வரையில் மேன்முறையீடுகள் முன்வைக்க முடியும் நீதிமன்ற சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் தற்போது செயற்பாட்டில் இல்லாத விவசாய கூட்டுறவு சங்கங்களை மீள செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஏற்கனவே இயங்கி தற்பொழுது செயற்பாட்டில் இல்லாத சில விவசாய கூட்டுறவு சங்கங்களையும் அவற்றை மீள செயற்படுத்தி அந்த சங்கங்கள் ஊடாக அந்த வளங்கள் யாவும் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே எங்களுடைய இந்த விவசாய குழு கூட்டத்திலே யாழ் மாவட்ட விவசாயிகள் பலன் பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்ததுடன் அதற்குரிய பொறுப்பான திணைக்களங்கள் தங்களுடைய இந்த சேவைகளை உரிய நேரத்திலே வழங்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று காலை பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்டு பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்த நிலையில் இயந்திரப்படகின் உதவியுடன் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்த பெண் நீரில் அடித்து செல்லப்பட்டாரா அல்லது நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு நீர்த்தேக்கத்தில் எரியப்பட்டாரா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் அடையாளம் காணப்படாத நிலையில் 30 அல்லது 35 வயதிற்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என்றும் இது குறித்த மேலதிக விசாரணைகளை தொடர்வதாகவும் தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். மரண விசாரணைகளின் பின் சடலம் சட்ட மருத்துவரின் பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற அமரபுர பீடத்தின் மகாநாயக்க தேரர் கொட்டகொட தமவாச தேரரின் மறைவை முன்னிட்டு இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமவாச தேரரின் இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெற்ற நிலையில் காலி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் விசேட போக்குவரத்து நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை அமைச்சரவை சந்திப்பின் போது இன்று துக்க தினத்தை அனுஷ்டிப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனிடையே இன்று காலை நாடாளுமன்றம் கூடிய போதும் தேரருக்கு விசேட மௌன அஞ்சலியும் சபாநாயகரினால் இரங்கல் செய்தியும் வாசிக்கப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள் மற்றும் திரையரங்குகள் என்பன மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0768770881 07717774432. இலங்கையில் இனிவரும் தலைமுறையினருக்கு வித்தியாசமான பயன்மிக்க சமூக வலைத்தளம் இப்போது தயார். www.shalangans.com இலவசமாக பதிவு செய்து தினமும் லட்சக்கணக்கில் வருமானம் பெறுவதற்கான விவரங்களை அறிந்து வாய்ப்பினை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நமதே. வாழ்க்கை செலவு அதிகரித்து காணப்படும் இக்காலகட்டத்தில் மின் கட்டணமும் உங்களுக்கு மிகப்பெரிய பழுவாக காணப்படலாம். கவலையை விடுங்க, சோலருக்கு மாறுங்க. எங்கள் சோலரைஸ் எனர்ஜியில் உங்கள் இல்லத்திற்கு தேவையான சோலார் பேனல் அமைப்பை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். காலம் முழுவதும் மின் கட்டணம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. மேலதிக விவரங்களுக்கு 0772555500 www.solaris.lk. குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரி வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் வீதி இலக்கம் 25 மிக தரமான கல்வி சேவையை வழங்கி வருகிறது. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் இங்கு கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. மாணவர்களுக்கான வருடாந்த சுற்றுலா, கண்காட்சி, கலை விழாவுடனான பட்டமளிப்பு என சர்வதேச தரத்திலான கல்வி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே வழங்கப்படுகின்றது. இன்று வெள்ளவத்தை குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரிக்கு உங்கள் குழந்தைகளை அனுமதித்து சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்குங்கள். குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரி இலக்கம் 25 ராமகிருஷ்ணன் வீதி வெள்ளவத்தை. தரமான கல்வி சேவைக்கு அழையுங்கள் 0765843755 மற்றும் 0771777432. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.